உங்க பாஸுக்கு நான் தான் விஸ்வாவோட வைஃப்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. ஸ்ரீராம் தான் உங்க மேரேஜ் போட்டவ. எங்க ஆபீஸ் முழுக்க எல்லாத்தையும் காமிச்சானே. ஏன் துளசி எதுக்கு கேக்குற? விஸ்வா என்ன கடுப்பேத்துறதுக்காக லக்ஷ்மிய அவன் பொண்டாட்டின்னு சொல்லி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர போறானா. டப்பாவி, அவன் என்ன லூஸ் ஆயிட்டானா? உங்க பாஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், அவனை வேலையை விட்டே தூக்கிடுவார். இந்த விஷயத்த நீ முதல்ல அந்த விஸ்வா கிட்ட சொல்லு. நான் உனக்கு போன் பண்ணதை அவன் கிட்ட காட்டிக்காத, சரியா? நீ போனை வை, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சரிடா. சொல்றா. என்னடா எப்போ வர நீ? இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்பிடுவோம்டா. சொல்லு, என்ன விஷயம்? அது ஒண்ணுடா, இங்க ஆபீஸ்ல மேரேஜ் போட்டவ ஸ்ரீராம் எல்லாத்தையும் காமிச்சான். இங்க பொண்ணுங்க எல்லாரும் சூப்பர் ஜோடின்னு சொன்னாங்கடா. இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் ஃபோன் பண்ணேன். எதுக்கு ஆபீஸ் வரதுக்கு முடி ஏதாவது ஒரு பிள்ளையாருக்குள்ள தேங்காய் உடச்சிட்டாங்கடா. ஏன்னா ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்களே உன் மேல கண்ணு போட்டாங்கடா. டேய், என்ன கேட்காம அவங்க கிட்ட ஏன்டா என் மேரேஜ் போட்டோவை காட்டுனீங்க? அது எப்படி மச்சான் காமிக்காம இருக்க முடியும்? நீ தான் உன் மேரேஜுக்கு யாருமே இன்வைட் பண்ணலையடா. அதான் உன் மேரேஜ் போட்டோ காட்டுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணாங்க. நம்ம பாஸ் கூட பார்த்துட்டாரு மச்சான். அவரும் பார்த்துட்டாரா? ஏண்டா என்னாச்சு? ஒன்றும் இல்லடா, நீ போனை வை. சரி மச்சான், சீக்கிரம் வா. மாமா, நான் ரெடி ஆயிட்டேன் மாமா, போலாமா? என்ன மாமா அமைதியா நிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த புடவை பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் போய் வேற மாத்திட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போய் துளசியை கூட்டிட்டு வா போ. எதுக்கு மாமா துளசியை கூப்பிட சொல்றீங்க? நான் சொல்றத கேளு லக்ஷ்மி. போ, போய் அவளை கூப்பிடு. கூப்பிடு. துளசி, துளசி, மாமா கூப்பிடுறாரு. என்ன லக்ஷ்மி, என்ன விஷயம்? மாமா, என்ன விஷயம் மாமா? நானும் அவளும் ஆபீஸ்க்கு போகணும், அதனால அவளை போய் ரெடியாக சொல்லு. ஏன் மாமா, நாம 2 பேர் மட்டும் தானே ஆபீஸ்க்கு போறோம்னு சொன்னீங்க? இல்ல லக்ஷ்மி, அது சரியா வராது. ஆபீஸ்ல நானும் துளசியும் மேரேஜ் பண்ண போட்டோவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. அதனால அவ தான் என் கூட வரணும். உன்னை கூட்டிட்டு போக முடியாது. விஸ்வா, நான் கூட வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? நீ சொன்னதும் பொண்டாட்டியா நடிக்கிறதுக்கு ரெடியான பாத்தியா? இந்த லக்ஷ்மி அது தப்புன்னு இவ ஏன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நான் கூட ஆபீஸ்க்கு வருவேன். இல்லனா இவளையே அழைச்சிட்டு போ.
நான் உன் கால்ல விழணுமா? ம்ஹும். நான் மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணலையே. நான் எதுக்கு உன் கால்ல விழணும்? இவ மன்னிப்பு கேட்டா நான் வரேன், இல்லனா நீ மட்டும் போயிட்டு வா விஸ்வா. லக்ஷ்மி, தப்பு ஓ மேல இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவகிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். இவ வரலனா எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப அவமானமா போயிடும். ப்ளீஸ் லக்ஷ்மி. இவகிட்ட மன்னிப்பு கேட்டா மாமா கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். இவள நம்ம அப்புறமா டைம் கிடைக்கும் போது பழி வாங்கிக்கலாம். சரி மாமா, உங்களுக்காக இவகிட்ட நான் மன்னிப்பு கேக்குறேன். துளசி, என்ன மன்னிச்சிடு. சொல்லு துளசி. சிவகாமி, நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. என்னடி, விஸ்வா உன்கிட்ட அன்பா பேசினானா? அன்பா பேசினது மட்டும் இல்ல சிவகாமி, என்ன வெளிய கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் விஸ்வாவும் ஒன்னா பைக்ல வெளிய போறோம். அந்த விஷயத்த சொல்லதான் நான் இப்போ உனக்கு போன் பண்ணேன். கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு துளசி. நீயும் விஸ்வாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா வெளியில போறீங்க. நான் அங்க இருந்தேன்னா திருஷ்டி சுத்தி உங்களை அனுப்பி வச்சிருப்பேன். சரி, பரவாயில்ல. நீங்க எப்ப போறீங்கன்னு சொல்லு. அட்லீஸ்ட் நான் தூரமா நின்னாவது உங்களை பாத்துக்கிறேன். நான் உனக்கு போன் பண்ணதே அதுக்குதான். இப்பவே வெளியே வா, நாங்க கிளம்பிட்டோம். சரிடி. உட்காரு. விஸ்வா, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. இல்ல, முதலா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே போறோம், யாருக்கனாவது பற்றோம். அதனால லக்ஷ்மிய கூப்பிட்டு திருஷ்டி சுத்தி போட சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உட்காரு, போலாம். அப்ப நான் வரல, நீயே போயிட்டு வா. உன்னோட பெரிய இம்சியா போச்சுடி. லக்ஷ்மி, ஏய் லக்ஷ்மி. மாமா, மாமா கூப்பிட்டீங்களா? மாமா என்னமோ சொன்னீங்க, அத லக்ஷ்மி கிட்ட சொல்லு. என்னையே கலாச்சிட்டு இருந்தல்ல, இப்ப பாரு. அதுவா லக்ஷ்மி, நீ உள்ள போய்
2 காஞ்ச மிளகாயும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் கையில எடுத்துட்டு வா போ. எதுக்கு? ம்? நானும் விஸ்வாவும் தடவையா புருஷன் பொண்டாட்டியா வெளியே போறோம்ல. இந்த தெருவுல நிறைய கொள்ளிக்கண்ணுங்க இருக்கு. அவங்க கண் எதுவும் பற்றக்கூடாதுல்ல, அதான். ஓ, மாமா எடுத்துட்டு வருவா. போ, அவ சொன்ன மாதிரி செஞ்சு தொலை. டைம் ஆகுது. போ. ம். வெயிட் பண்ணு, ஓகே? ம், இந்தா. லக்ஷ்மி, இத 3 தடவை சுத்து. ஊர்க்கண்ணு, உலக கண்ணு, நல்ல கண்ணு, கெட்ட கண்ணு, கொள்ளி கண்ணுன்னு அத்தனை கண்ணும் படாம என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். சுத்திட்டியா? அதை இப்படி காட்டு. து, 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 து. நாங்க போனதுக்கு அப்புறம் இத அப்படியே வெளியே கொண்டு போய் தூக்கி வீசிரு, சரியா? விஸ்வா, வா, இப்ப நம்ம போலாம். கருமம். ச்சே. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ம், லக்ஷ்மி தான். சொல்லுங்க. இத பாரு லக்ஷ்மி, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி நினைச்சு சொல்றேன். நான் சொல்றத கேளுமா. எனக்கு காது நல்லா கேக்கும். சொல்லுங்க. லக்ஷ்மி, நீ கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணு. நாளைக்கே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலாம். அதனால நீ இங்க தனியா இருக்கிறது நல்லா இருக்காதுமா. நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்களா? அத விஸ்வா மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? நான் என் மாமா சொல்லாம இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இத பாரு லட்சுமி, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். விஸ்வ சின்ன பையம்மா. அவன் பண்ற தப்பு என்னங்கிறது அவனுக்கே தெரியலம்மா. நீதாம்மா அவனுக்கு புத்தி சொல்லணும். என் பையன் வாழ்க்கை உன் கையில தாம்மா இருக்கு. இங்க பாரு, அந்த புள்ளைங்கள வாழ விடுமா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. இப்படி சென்டிமெண்டா பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. என் மாமா சொல்லாம நான் இங்க இருந்து வெளியே போகவே மாட்டேன். நீங்க ஓவரா சீன் போடாம இங்க இருந்து போங்க. வந்துட்டாங்க பெருசா அட்வைஸ் பண்ண. கார்த்திக், இந்த பார்சல் இருக்கிறது கேக்கு தானே? ஆமா. ஏன் கார்த்திக், இது சாக்லேட் கேக்கா இல்ல ஸ்ட்ராபெரி கேக்கா? ஏன் கேக்குற? இல்ல, எனக்கு சாக்லேட் கேக்னா ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். கார்த்திக், எதுக்கும் பாக்ஸ ஓபன் பண்ணி காட்டேன். ஏய், எதுக்கு இப்படி அலையறீங்க?
முன்ன பின்ன நீ கேக்கே பார்த்தது இல்லையா? முதல்ல விஸ்வாவும் ஒய்ஃபும் வரட்டும், அவங்க முன்னாடி தான் இந்த கேக்கே ஓபன் பண்ணுன்னு நம்ம பாஸே சொல்லிட்டாரு. ஹேய் வாடா. ஏய் கார்த்தி, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் வாங்கிட்டு வான்னு பாஸ் சொன்னாரு. அது ஏன்னு உனக்கு தெரியும்? ஒரு குடிக்கிறதுக்கா இருக்குண்டா. நோ நோ, அந்த கூல் ட்ரிங்க்ஸ நான் குடிக்கிறதுக்காக கொண்டு வர சொல்லல. அதுக்கு பின்னாடி ஒரு ரொமான்டிக் ஐடியாவே இருக்கு. யா ரியலி. என்ன ஐடியா சார் அது? அதாவது விஸ்வா துளசி வந்த உடனே இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல 2 ஸ்டாவ போட்டு அவங்கள குடிக்க வைக்க போறேன். எப்படி இருக்கு என்னோட ரொமான்டிக் ஐடியா? சார் சூப்பர் சார். சார் இந்த ஐடியா ஒரு 1000 படத்துல வந்திருக்கும் சார். ஒக்கேன ஐடியாவே இருக்கே சார். வாட்? ஏய் கார்த்தியோட வேலை போச்சுடி. என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்பாதீங்க சார். இது சூப்பர் ஐடியா சார். அது இப்படி ஒரு ஐடியாவை வேற யாருக்கு தோணவே இல்லை சார். எப்படி சார் இது? நீங்க டேலண்ட் சார், டேலண்ட். தப்பிச்சிட்டாண்டி. By the way, Karthi, you don't believe me. நைட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ணி இப்படி ஒரு பெஸ்டான ஐடியாவை பிளான் பண்ணேன். லேட் நைட் ஆனாலும் அந்த டைம்ல என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அவளுக்கு கொஞ்ச நேரம் பேச்சே வரல தெரியுமா? இந்த மாதிரி மொக்க ஐடியாவை கேட்டு பேச்சு மட்டுமா வராம இருக்கும், மூச்சே வராம இருக்கும். பாவம் அவங்க ஒண்டி கட்டாவே இருந்திருக்கலாம். என்ன கார்த்தி, உன் மைண்ட்ல என்ன ஓடுது இப்போ? சார் நீங்க வேற லெவல் சார். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். சூப்பர் ஐடியா சார். சார் இது மட்டும் தானா இல்ல இன்னும் ஏதாவது ஐடியா இருக்கு ஸ்ரீராம். இருக்கா? நான் இன்னொரு ஐடியாவும் வச்சிருக்கேன். அதாவது விஸ்வாவும் துளசியும் இந்த கேக்க வெட்ட போகும்போது லேடிஸுங்க எல்லாரும் கொலவை விடணும். எப்படி தெரியுமா? எப்படி 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 எப்படி? ஐடியா இருக்கா? ஏன்பா எல்லாம் ஒரு நேட்டிவிட்டிக்காக தான். பழசெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுல்ல. கரெக்ட் சார். ஓகே கரெக்ட். அப்புறம் இன்னொரு ஐடியாவும் வச்சிருக்கேன் சார். இன்னொரு ஐடியாவா? என்ன சார் அது? அது இல்ல இல்ல, அது இப்ப சஸ்பென்ஸ். சார் விஸ்வாவும் துளசியும் வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் உடைக்கிறேன். ஓகே? அதுக்கு முன்னாடி யாரும் அவசரப்படக்கூடாது, வெயிட் பண்ணும். ஓகே? குட் குட். சரி சார். பிஃபோர் தட் 1 minute. எஸ் சார், விஸ்வா சாரும் அவங்க ஒய்ஃபும் லிஃப்ட்ல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க சார். அப்படியா? ஆமா சார். ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே கைஸ், லெட் ரெடி ஃபார் தி ஷோ. சார் வழி அந்த பக்கம். எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியுதா? நான் டெஸ்ட் பண்ணேன். டேலண்ட் சார். ரெடி ஃபார் தி ஷோ. வா. போலாம். ஓகே கைஸ், இப்போ விஸ்வாவும் துளசியும் கேக் கட் பண்ண போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட அந்த புது ஐடியாவை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே?